ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா இப்போ உன்னை தேடி வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேனா, அதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும்? நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன் மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களையும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அதை நல்லபடியா உனக்கு நடத்தி தர்றேன்னு ஆசீர்வாதம் கொடுத்து அருள் செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே வீட்டில் ஒரு நல்லது நடந்ததுன்னா பெரியவர்களிடம் ஆசி வழங்குவது தானே, ஆசி பெறுவது தானே முறையாக இருக்கிறது. அப்படிதான் இப்போ உன் வீட்டில் நல்லதை நடத்தி கொடுத்து நீ நல்லாரு, சந்தோஷமாயிருன்னு உன்னை ஆசீர்வாதம் செய்வதற்காக என் பாதத்தை தொட சொன்னேன். எப்பவுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உன் மனசே உனக்கு வலிக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவமானத்தை நீ சந்திச்சாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம தைரியமாக இருக்கணும். அப்படி உன் வாழ்க்கையில நீ தைரியத்தோடும் சிறப்போடும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. ரொம்ப நாளா தடப்பட்டுக்கிட்டு இருந்த காரியம் இப்போ உன் வாழ்க்கையில நடக்க போகுது. தீராதோ இந்த பிரச்சனை நினைச்சு நொந்து போய்கிட்டு இருந்த உன் மனசுக்கு கவலையா இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் இப்போ தீர்க்க போறேன். இந்த காரியம் நம்ம நினைச்சதுபடி நடக்குமோ நடக்காதோன்னு நீ திட்டமிட்ட விஷயத்தை நடத்தி முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்க உனக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க பெரிய கோயிலிருந்து ஓடி வந்தேன் என் செல்லமே. எப்பவுமே எல்லார்கிட்டையுமே அன்பா பாசமா பணிவா பேசி பழகு. ஏன்னா காலம் எப்போது யாரை எவ்வளவு தூரத்துல உயரத்துல கொண்டு போய் வைக்கும்னு யாருக்கும் தெரியாது. உயரத்துல இருக்கவே கீழே பள்ளத்துல விழுகலாம். பள்ளத்தில் தாழ்வாக இருக்கக்கூடிய நீயும் உயரத்தை எட்டி பிடிக்க போகிறாய் என் செல்லவே. எல்லா சூழ்நிலைகள்லையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நினைச்சு வருத்தப்பட்டு விதின்னு நொந்து போகாம மதியை கொண்டு உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய். எல்லாருக்குமே நான் புத்தியையும் மதியையும் கொடுப்பதில்லை. என் அன்பு பிள்ளையான உனக்கு புத்திமதி சொல்ல வந்த நானே உன் மதி கொண்டு உன் விதியையும் சதியையும் முறியடிக்க வழிகாட்ட போறேன். ஒரு சில பேர் யாராவது கீழே விழுந்துட்டா சிரிப்பாங்க, யாராவது எதையாவது கீழே போட்டுட்டாலோ கீழே கொட்டிட்டாலோ உடனே அதை பார்த்து சிரிப்பாங்க. அது எப்படி ஒருத்தர் தப்பு செய்யும் போதும் கஷ்டப்படும் போதும் இந்த மனிதர்களுக்கு சிரிப்பு வருதுன்னே எனக்கு புரியல. அடுத்தவர்கள் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவங்க தனக்கும் இந்த அளவு கஷ்டம் வந்தா தன்னையும் பார்த்து இந்த உலகம் சிரிக்குமேனு யோசிக்க மறுக்கிறீர்கள். முதல்ல அவங்க செஞ்சதையே நீ உனக்கும் செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது? இன்னைக்கு ஒருத்தர் கீழே விழுந்தாங்கன்னா நாளைக்கு நீயும் கீழே விழுக வாய்ப்பு இருக்கிறது தானே. தவறி விழுகலாம் அல்லது கையில இருக்கிறது தட்டி விடலாம். ஏதோ ஒரு வகையில உனக்கும் அந்த விஷயம் நடக்கும்போது உன்னை பார்த்தும் 4 பேர் சிரிச்சாங்கன்னா அது அவமானமாக இருக்கும் தானே. அதேதான் உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்தா நீ எப்படி வேதனைப்படுவியோ அதே போல அடுத்தவர்கள் வாழ்விலும் ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை பார்த்து சிரிக்கவோ மகிழ்ச்சி அடையவோ கேலி செய்யவோ வேண்டாம். இந்த உலகத்துல நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போதைக்கு உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ சோர்ந்து போகாத. இப்போ நீ கேட்டதை உனக்கு கொடுக்காமல் இருப்பதின் காரணமே உன் நன்மைக்காக தான். அது உன் வாழ்க்கையில உன்கிட்ட வந்து சேர்ந்தா அதன் மூலமாக நீ என்ன பிரச்சனைகளை என்ன கஷ்டங்களை அனுபவிப்பன்றது எனக்கு தான் தெரியும். அதனால்தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி எல்லாத்தையுமே சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை உன் விருப்பப்படியே நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்வில் எத்தனை பேர் எவ்வளவு வாய்ப்பும் சரி, நீ மனசு வச்சு உழைச்சா மட்டும்தான் உன்னால வெற்றி பெற முடியும். வாய்ப்புகளை அடுத்தவர்கள் தரலாம், ஆனா அதில் வெற்றி பெற வேலை செய்ய வேண்டியது நீதான் என்பதை மறவாதே என் செல்லமே. இன்றைய உலகத்துல ஒரு ஏழை நல்லா கஷ்டப்படும் போது ஐயோ பாவம்னு சொல்ல மனிதர்கள் ஓடி வருவாங்க. அதுவே அவன் நல்லா உழைச்சு முன்னேறிட்டானா பாரு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான்னு பொறாமதான் படுறாங்களே தவிர அவன் முன்னேறிட்டானே அவனை போல நம்மளும் முன்னேறலான்னு அந்த உயர்வான பெருமை எண்ணம் அவர்களை பாராட்டக்கூடிய எண்ணம் வரவே மாட்டேங்குது. முதல்ல யாராவது நல்லது செஞ்சாலோ நல்லா இருந்தாலோ அதை பார்த்து அவர்களுக்கு பாராட்டவும் நன்றி சொல்லவும் தயாரான ஆளாக இரு. உன்கிட்ட சிரிச்சு பேசுறவங்க எல்லாரையும் நீ நல்லவங்க நினைச்சிடாத. ஏன்னா எத்தனையோ பச்சோந்திகள் உன்னிடம் சிரித்து பேசுகிறார்கள் என்பதை நீ எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் செல்லமே. அப்படி இல்லாட்டி நல்லா பேசுறவங்களையும் சிரிச்சு பேசுறவங்களையும் நல்லவங்களே நம்பிக்கிட்டு இருந்தீனா கூடிய சீக்கிரம் நீ கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வாய்.
உன்னுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் உனக்கு சில பிரச்சனைகளை சவால் போல கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நீ சவால்களை எதிர்கொள்ளும் போது தானே உன்னுடைய திறமை இங்கே வெளியே வரும். இந்த உலகத்திலேயே மிக மிக சக்தி வாய்ந்தது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துட்டினா வெற்றிங்கிறத உன் வாழ்க்கையில நீ மறக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். நம்பிக்கையோட இரு. நம்பிக்கையோட நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். மனதுக்குள் கவலையையும் வெளியே சந்தோஷத்தையும் காட்டுறதுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் காசு பணம் வசதி நல்லா இருந்தாலுமே கூட வெளியில கவலைப்படுறது போலவும் காசே இல்லாதவ கஷ்டப்படுறது போலவும் நடந்து கொள்வார்கள். அப்படி நல்லது நடக்கும் காலத்தில் உன்னை கெட்டதாக எதிர்மறையாக காட்டி கொள்ளாதே. நல்லது நடந்துச்சுன்னா அதுக்காக சந்தோஷப்படு. நல்லது நடக்காம கஷ்டமும் கெட்டதும் நடந்தாலுமே கூட அதை முகத்தில் காட்டி கொள்ளாமல் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. நீ கடந்து வந்த இந்த வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போது உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்க போறேன். இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ கடந்து வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க போற. யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா உடனே அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதே. ஆனா அதே நேரத்துல நீ எத்தனையோ முறை இதுக்காக ஒரு சின்ன உதவின்னு யார்கிட்டையாவது கேட்டிருப்ப. ஆனா அதை கூட செய்ய மனசு வராம வேணும்னே உன்னை உதாசீனப்படுத்துபவர்களை நீ அடுத்த முறை திரும்பி கூட பார்க்காதே என் செல்லமே. ஒருத்தர் உன்னை இகழ்ந்து பேசுறாங்கன்றதுக்காக அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசிக்க ஆரம்பி. உன்னை இகழ்ந்து பேசியவரும் தப்பா பேசியவரும் தானே தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நீ உழைச்சு முன்னேறி ஜெயிச்சு காட்டி நிற்கணும். அப்போதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவங்களாவே அவங்கள நினைச்சு அவங்க தப்பை உணர்வார்கள். உன் எதிரியே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ உயர போற. அப்படி உனக்கான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையையும் நான் அமைக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கு எதிரில் வர்ற எதிரி கூட இவன் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தான், எப்படி சம்பாரிச்சான், எப்படி நல்லா இருக்கான்னு யோசிச்சு தலை குனிஞ்சு போறக்கூடிய அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை பற்றி இப்படிதானே கனவு காண்பா. எந்த தாய்க்காவது தான் பிள்ளை கெட்டு போறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்கணுன்ற ஆசையே இருக்காது. நானும் அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உன்னை ஜெயிக்க வைக்கணும், நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். உறவுகளில் ஒரு சிலர் உனக்கு நல்லது செய்யறது போல நடிச்சுக்கிட்டு தப்பாவே இருக்காங்களே நினைச்சு கவலைப்படாத. அவர்கள் வாழ்விலும் உனக்கு நல்லது செய்வதற்கான காலத்தை நான் உண்டாக்குவேன். அதாவது இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுனால அவங்க உன்னை திரும்பி பார்க்காம உன்னை அலட்சியம் செய்யலாம், உதாசீனப்படுத்தலாம், நல்லவங்க போல நடிக்கலாம். ஆனா நாளைக்கே யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரிய வரக்கூடிய அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன். நீ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களே தாம் செய்த தவறை உணர்ந்து நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என் செல்லமே. நீ நல்லவனா இருக்கிறதுனால ஒரு சிலர் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்கன்ற போது உன்னுடைய நல்ல குணம் அவர்களுக்கு ஒத்து வராது. நீ நல்லவனா இருக்க, உண்மையா இருக்க. ஆனா உன்னை கெட்டவர்களுக்கு பிடிக்காது என்பதால் ஒதுங்கி நிற்கும் ஒரு சிலரை கண்டு நீ கவலைப்படாத. இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சு புரிஞ்ச அப்புறமாக நம்பிக்கவை. எல்லாரையும் நம்பும் முன்பாக கொஞ்சம் யோசிப்பதே நல்லதாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் நல்லவங்க நீ நம்பினா யாராவது ஒருத்தர் நிச்சயமாக உன்னை ஏமாற்றி விடுவார்கள். நீ நல்லவனான்னு பார்க்கறத விட உன்கிட்ட காசு பணம் இருக்கான்றதை தான் இந்த மனிதர்கள் முக்கியமாக பார்க்குறாங்க. பணத்துக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இந்த உலகில் நல்லவர்களுக்கு கொடுப்பதே இல்லை. இருந்தாலும் யார் உன்னை நிராகரிச்சாலும் நீ கவலைப்படாம, எதுக்காகவும் வருத்தப்படாம நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மதிப்பை இந்த உலகமே புரியும்படி நான் உன்னை உணர்த்தி காட்டுவேன். ஏதோ ஒன்றை இழந்ததற்காக வருத்தப்படாதே. நீ எதை இழந்தாலும் மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுத்தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஒன்று புதுசா வர்றதுக்கு முன்னாடி உன்னை இழப்பாய் என்பது பழைய காலம். இப்போதெல்லாம் எதை இழந்தாலும் எதுவும் கிடைக்காது என்பதுதான் புது காலம். நீயாக தான் எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்கணும். நீயாகவே தான் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுக்கொள்ளணும். உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா நான் காட்டுவேன். ஆனால் அதை அடைவதற்கு நீதான் முழுமையாக முயற்சி செய்யணும். இந்த உலகில் பொய்யாகவே வாழ்ந்து பொய்களை பேசியவர்களை நல்லவர்கள்னு சொன்னாலும் நீ அதுக்காக வருத்தப்படாத.
நீ கஷ்ட நஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்க. அப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபோதும் தோற்க விட மாட்டேன். என்ன ஒன்று, இந்த உலகம் கொஞ்சம் சுயநலமா இருக்கும். நீயும் சற்று சுயநலமாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஏன்னா இந்த கலியுக காலத்தில் சுயநலத்துக்கு அவ்வளவு வலிமை வந்துருச்சு. முதல்ல நீ உன்னை பாரு, உன் குடும்பத்தை பாரு, அப்புறமா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தா போதும்.